ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கு நாங்கள் மெரியாஸ்டைன் என்ற சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் அந்த சர்ச் பாருங்க. அழகா இருக்குது. இதில் என்னென்னா திருத்த வேலையில நடந்து கொண்டிருக்கு. அப்போ வடிவா கவர் பண்ண முடியல. சர்ச்சை வடிவா பார்க்கலாம் நீங்கள். இந்த இடத்துல தண்ணி எல்லாம் இருக்கும். இதில் காசு போடுறது. இப்போ எல்லாம் எடுத்து விட்டுருக்கினோம். என்னென்னா திருத்த வேலை நடக்குது, அதால் எல்லாம் எடுத்து விட்டுருக்கு. வெளி விளைந்தான் காட்டலாம். என்னென்னா உள்ளுக்கு காட்டலாது. இப்போ பாருங்க வடிவா சர்ச்சை முன்னுக்கு எப்படி இருக்குமெண்டு. இதில் பாருங்க ஆக்கள் இருக்கிறதுக்கு நல்ல வடிவா செய்து வச்சிருக்கணும். கூலிங்காக இதில் இருக்கலாம். இதில் மரம் எல்லாம் வளர்ந்துடும் இன்னும் கொஞ்சம் நாளையில். இதில் கூலாக இருக்கிறதுக்குரிய மாதிரி சர்ச்சுக்கு முன்னுக்கே செய்து வச்சிருக்கு. ஃப்ரீ மாதிரி வச்சிருக்கணும். இந்த இடம் வடிவாக இருக்குது. இதுவும் சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த இடமும் இது என்ன மரம்னு தெரியல, ரொம்ப வடிவாக இருக்குது. இங்கே கீழே கிராஸ் எல்லாம் இருக்குது. இந்த இடமே நல்ல அமைதியாக அழகாக இருக்குது. இன்றைக்கு நல்ல வெயிலாக இருக்குது. அதே நேரம் இன்றைக்கி ஆக்களும் சர்ச்சில் குறைவாக வந்திருந்தது. அதால் நாங்கள் ப்ரே பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருந்தது. இதுதான் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற பாசல் நகரில் இருக்கிற மெரியாஸ்டைன் சர்ச். இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். கீழே ஒரு மலை கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கும் போயிட்டு தான் வந்தது. கொஞ்சம் நேரம் எடுத்துட்டுது. இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டோம். இனி இன்னொரு சர்ச்சுக்கு போகிறோம். அதையும் பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கிற சர்ச்சை பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்லிட்டன். இந்த சர்ச் பெரிய சர்ச். இது ஸ்வைஸ்ன்ற இடத்துல இருக்குது சுவிட்சர்லாண்டில். இதுக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். இதுக்கும் உள்ள வீடியோ எடுக்கலாது. வழியில் சும்மா சில இடங்களை காட்டுறேன். பாருங்க சர்ச்சா.
இப்படி இருக்குண்டு. இதுல அழகான கட்டிட வேலைப்பாடுகள் எல்லாம் செய்திருக்கணும். பாருங்க அப்படி இருக்குண்டு. இதுல பாருங்க, இதுலயும் வடிவான மதில் மாதிரி எல்லாம் செய்து வச்சிருக்கணும். ஒரு அணைக்கட்டு மாதிரி பாருங்க வடிவா இருக்குது. ஒவ்வொரு சிற்ப வேலைப்பாடுகள் அழகா செய்து வச்சிருக்கணும். இது வந்து நாங்க இப்ப மலைக்கு மேல தான் நிக்கிறோம். இது வந்து கீழே பார்க்கிங் எல்லாம் இருக்கு. கார் பார்க்கிங் நிறைய இருக்குது. வந்தா கார் பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்கு. சிலைகள் மாதிரி நிறைய இருக்குது. இதுல தொடர்ந்து அங்க மட்டும் இருக்குது. அப்படியே சர்ச்சுக்குள்ள நாங்க வீடியோ எடுக்கலாது, அதால இப்ப வெளியில தான் காட்ட முடிஞ்சதுகளை காட்டுறேன். இந்த சீன் வந்து சரியான வடிவா இருக்கும், நேச்சுரலா இருக்கும். நிறைய மலைகள் சூழ்ந்த இடம்தான் இது. எங்க பார்த்தாலும் மலை தான் இங்க தெரியும். இன்னைக்கு வெயிலா இருக்கிறபடியா அழகா இருக்குது பாருங்க. அப்படியாண்டு இந்த இடமே நார்மலா விண்டர் சீசன்ல இங்க சரியான குளிரா இருக்கும். இது வந்து உயரமான இடத்துல தான் சர்ச் அமைஞ்சிருக்கு. வடிவா இருக்கு இந்த இடம் பாருங்க. இதுதான் சர்ச்சுக்குள்ள போறோம். இந்த ஸ்டெப் வந்து கட்டி விட்டுருக்கணும். இதாலையும் இறங்கி போகலாம், ஏறி வரக்கூடிய மாதிரி. ஆனா மெட்ட பக்கத்தால சும்மா ஏறி வரலாம். இது வந்து ஸ்டெப் கட்டி விட்டுருக்கணும். இதுல இதுல பாத்தீங்கன்னா வாஷ்ரூம் வசதி எல்லாம் இருக்குது. சர்ச்சுக்கு பக்கத்துல தான். இதுல மரங்கள் எல்லாம் வச்சு இதை கொஞ்சம் வடிவா டெவலப் பண்ணி விட்டுருக்கணும். இந்த பக்கம் இதுல இருக்கிற சிக்ஸ் பிளட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த மரத்துக்கு கீழே. இப்ப மரம் வந்து இனியும் இலைகள் எல்லாம் வர இல்லை, அதால இப்படி இருக்கு. சம்மருக்கு நல்லா இருக்கும் இதுல இருக்கேக்க. இதுல கொஞ்சம் இருந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். 2 சிக்ஸ் பிளட்ஸ் இருக்கு. இதுல வந்து ஒரு கல்வெட்டு மாதிரி செய்திருக்கணும் வடிவா. இன்னைக்கு வந்து சரியான வெயிலா தான் இருக்குது. என்ன அஸ்மி, அஸ்மியும் 2 சர்ச்சுக்கு போயிட்டு வந்து களைச்சிட்டா? ரொம்ப களைச்சிட்டேன்னு. பரவாயில்ல, இன்னைக்கு வெயிலா இருக்கிறனால கொஞ்சம் களைப்பா இருக்கு. சர்ச்சுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இப்ப பார்க் பிளாட்ஸுக்கு போவோம். சரிவா? இன்னுமே வெயிலா இருக்கு. இன்னும் இப்ப 7 மணின்னு நினைக்கிறேன். இன்னுமே வெயிலா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி எடுக்கிற இடம் இருக்கு. அதை வந்து அந்த பைப்ல வந்து எல்லா தண்ணியையும் எடுத்து கொண்டு போகணும். வாங்க பாப்போம் அதுவும் அப்படி இருக்குண்டு. இதுதான் அந்த தண்ணி வர இடம். இதுல இப்ப வேலை நடக்குது, அதால இப்ப எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கணும். கிட்ட போகலாது பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து தண்ணி வந்து வேறொரு இடத்துல தான் நாங்கள் எடுக்கலாம்.
இதில் பாருங்க ஒவ்வொரு பெப்லையும் தண்ணி வரும். நாங்கள் இதில் தான் பிடிச்சு கொண்டு போகிறது. பாருங்க இது எப்படி இருக்குன்னு இந்த இடம். கார் வந்து அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கு. இப்போ போவோம் அதுக்கு கிட்ட வாங்கோம். இவ்வளோ நேரமும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.